அம்மா கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? எனக்கு ரொம்ப எங்கள் அம்மாவை பிடிக்கும். சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க, போனால் ரொம்ப பாதுகாப்பாக இருப்பாங்க. எனக்கு எது வேணும்னாலும் செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அவ்வளோதான். வேற போய் அவங்க அம்மா இல்லை, இல்லாமல் இருக்கிறது நாங்கள் ஊருக்கே போக முடியலை, தனிமையாக இருக்கிறது மாதிரி இருக்கு. அம்மா தவறி எத்தனை வருஷம் ஆகுது? 3 வருஷம் ஆகுது. ஊர் பக்கமே போக முடியலை. அப்படியே வீட்டுக்குள்ளேயே நாங்கள் எங்களுக்குள்ளேயே நானே பேசிக்கிட்டு அப்படியே இருக்கிறேன். எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்க அம்மாவை? ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இருக்கும்போது அதனுடைய அனுபவம் தெரியலை, இல்லாமல் இருக்கும்போது தான் நிறைய தெரியுது எங்களுக்கு. என்ன அப்படி இருந்தாங்க, எங்களுக்கு நாங்கள் போனால் அப்படி செஞ்சு கொடுப்பாங்க, இது பண்ணுவாங்க, அவ்வளவு பக்குவம் பண்ணுவாங்க. இப்போ நான் ஊருக்கு போகலைன்னா ஏன் வரல, வாரியா வாரியான்னு கேட்பாங்க. இப்போ யாருமே எங்களுக்கு கேட்குறதுக்கு ஆள் இல்லை. அம்மா கிட்ட உங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சிருந்தது? ரொம்ப என்ன ரொம்ப பாசமாக இருப்பாங்க. சாப்பாடு இதுக நல்லா செஞ்சு கொடுப்பாங்க. எது வேணும்னாலும் உனக்கு என்ன வேணும், இது வேணுமா அது வேணுமா, நான் கொடுக்கட்டா வாங்கிக்கிறியா அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்களும் வாங்கிக்கிட்டு வருவோம். நான் ஒரு வில்லேஜில் இருந்து வந்தவங்க ஃபேமிலி, விவசாய குடும்பம். கேட்குறதுன்னா கொடுப்பாங்க. அம்மாவுக்கு தேங்க்ஸ் பண்ணணும்னா என்ன விஷயத்துக்காக தேங்க்ஸ் பண்ணுவீங்க? என்ன விஷயத்துக்காகன்னா ரொம்ப பாசமாக இருப்பாங்க, அதுக்காக நான் ஒரு தேங்க்ஸ் சொல்கிறேன். சாரி சொல்லணும்னா? சாரி சொல்கிற அளவுக்கு ஒன்றும் எங்கள்கிட்ட இல்லை. ஏன்னா ரொம்ப அன்பாக இருப்பாங்க. நானும் அவங்க மேலே ரொம்ப பாசமாக இருப்பேன். இல்லை, நீங்கள் வந்து அம்மாட்ட சாரி சொல்லணும், இதை அம்மா கிட்ட என்ன பண்ணிட்டேனா அப்படிங்கிறதுனா எதுவும் இல்லைப்பா. நான் நிறைய பண்ணியிருக்கேன் அம்மாவுக்காக. என்னுடைய அன்பையே கொடுத்துருக்கேன். அவங்களும் என் மேலே நிறைய பாசம் வச்சுருக்காங்க.